श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालं नित्रयाप्तलक्ष्मात्मरक्षणनिधित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाद्धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितिर्षतां तमोऽन्धम्। संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। सकृदेवः प्रपन्नाय तवास्मी दिशयाचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतत्प्रतं मम। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। ஸ்ரீமத்பாகவதாத்யோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவஹி என்று ஸ்ரீமத்பாகவதம் சாக்ஷாத் கிருஷ்ணஸ்வரூபம். இந்த பாகவதங்கிற புராணம் கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம் என்று பாகவதத்தையே சொல்றது. கிருஷ்ணஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், பகவான் இதில் பாகவத ரூபமாக அவதரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. தேனேதம் வாங்மயி மூர்த்திஹி, எழுத்து வடிவத்தில் பகவான் இதில் அவதரித்திருக்கான் அப்படின்னு சொல்றார். எழுத்து வடிவத்தில் பகவானால் அவதரிக்க முடியுமா என்று கேட்டால், பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணினார், கூர்மாவதாரம் பண்ணினார், நரசிம்ம அவதாரம் கூட பண்ணினார். அப்போ மீனாக அவதாரம் எடுத்தார், ஆமையாக அவதாரம் எடுத்தார், சிங்க முகத்தோட மனுஷ சரீரத்தோடு அவதரித்தார் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் எப்படி முடிஞ்சது? சர்வஜன், சர்வசக்தன், சர்வசக்தனால முடியாதது ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த சர்வசக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் எழுத்து வடிவமா இங்க அவதரிச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இங்க பாகவதத்துக்கே ஒரு பெருமை.
ஏன் எழுத்து வடிவமா அவதரிக்கணும் என்று கேட்டால், பகவான் மத்ஸ்யகூர்ம வராகாதி அவதாரங்கள்லாம் எடுத்து ராமகிருஷ்ணாதி அவதாரங்களையும் எடுத்த பிறகு பகவானுக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஜனங்களோட சம்சாரிகளை கரையேற்றத்துக்காக அவர்களோட எப்பொழுதும் பழகின்றிருந்தால் அவர்களை கரையேற்றிடலாம் என்று பகவானுடைய ஒரு எண்ணம். சம்சாரிகளை கரையேற்றணும் அப்படின்னு தான் பெருமானுடைய எண்ணமே. சம்சாரிகளை கரையேற்றத்துக்கு தான் ராமாவதாரம். மர்த்தியாவதாரஸ்திக மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோ வதாயைவன கேவலம் விபோ. பகவான் அதில் மனுஷனா அவதரித்து மனுஷர்காய் படாதனப்பட்டுன்னு ஆழ்வார் சொல்கிறார். பகவான் சம்சாரிகளை கரையேற்றுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி அபாரமானது. அதில் ராமாவதாரங்கள்லாம் எடுத்து மனுஷனாவே சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ என்றெல்லாம் அந்தந்த தர்மம் சத்தியம் பேசு, உண்மையை பேசு, தர்மப்படி வாழ்க்கையை நடத்து என்று வேதம் என்ன ஆணையிடுறதோ ஆக்ஞை பண்ணுறதோ அந்த ஆக்ஞையை ஏற்று நடத்தின ஒரு அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்னா அவ ராமாயணம் கேட்டாலே போதும். ஏன்னா முதல் நாள் கூப்பிட்டு உனக்கு பட்டம் அப்படின்னு தசரதர் சொல்றார் ராமரை பார்த்து. ராமர் பட்டாபிஷேகத்துக்கு தயாராகி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் காத்தால கூப்பிட்டு உனக்கு பட்டம் இல்லை, நீ வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு யாரு சொல்றா? மாற்றாந்தாயான கைகேயி சொல்றா. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி தாங்களும் தவம் மேற்கொண்டு ஊழிவெண்கானம் நல்நீர் புண்ணிய புனல்களாடி ஏழிரண்டாண்டில் வா என்றியம்பினன் அரசன் என்றால். 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வா, உனக்கு பட்டம் இல்லப்பா, பரதனுக்குத்தான் பட்டம். பரதனுக்குத்தான் பட்டம்னு சொன்னதும் ராமருடைய முகம் பிரகாசமாயிடுத்தான், பிரசன்னமாயிடுத்தான். தனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லும் பொழுது கூட ராமருக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லை, தன் தம்பிக்கு பட்டம்னதும் சந்தோஷம். அன்றளர்ந்த தாமரையையும் வென்றதம்மா அப்படின்னார் கம்பன். தாமரை போன்ற முகம், தாமரை போன்ற திருமுகம்னு ராமருக்கு சொல்லும் பொழுது தாமரை இது வாடாத தாமரை அப்படின்னார். எங்கேயாவது வாடாத தாமரை இருக்குமா? வாடாத தாமரை உண்டான்னா, வாடாத தாமரை எதுன்னா நல்ல மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரையை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து பிரிண்ட் பண்ணி அதை நாம் ஒரு ஆணியில் மாட்டினோம்னா அது எப்படி எப்பொழுதும் மலர்ந்தே இருக்குமோ அதுபோல இருக்கான் ராமருடைய திருமுகம். அப்போ உடனே ராமர் என்ன சொல்றார்? நீ ஒரு மாற்றாந்தாய், உன் பேச்சை நான் கேட்கணுமா என்று சொல்லாம, மன்னவன் பணி என்றாலும் நும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. அம்மா, அப்பா சொன்னான்னு இல்லைம்மா, நீ சொன்னாலும் கேட்பேன், விடையும் கொண்டேன் அப்படின்னு கிளம்பிட்டாராம். அப்போ அந்த மாத்ருதேவோபவங்கிற வார்த்தையை அந்த இடத்துல வேற யாராலையும் கேட்க முடியாது. அந்த வார்த்தையை ராமர் செய்கிறார். அது மாதிரி ராமாயணத்தில் முழுக்க அந்த தர்மத்தை நிலைநாட்டினார் மனுஷனாயிருந்து. எதற்காகன்னா, ஒரு தர்மத்தை எழுதின தானே அந்த தர்மத்தை கடைபிடிக்கலைன்னா மற்றவா எப்படி கடைபிடிப்பா? அதனால ராமர் இந்த இடத்துல மனுஷனாயிருந்து அவ்வளவு தர்மத்தையும் சத்தியத்தையும் கட்டி காப்பாற்றினார், ஜனங்களை கரையேற்றணும்னு. ஆனால் ராமரால ஜனங்களோட பழகவே முடியலை. அந்த ராமரையே குறை சொல்லிட்டா.
சரி, அடுத்த அவதாரத்தில் பார்த்தார், இனி நான் மனுஷன் இல்லடா, நான் தான் பகவான் அப்படின்னு பூத்தனா அவதார காலத்தில் இருந்தே மதுராலேருந்து சிறையிலிருந்து கோகுலத்துக்கு வந்த பகவத் செயல், ஆதிசேஷன் கொடைபிடிச்சு யமுனையை தாண்டி வரக்கூடிய செயல்கள் எல்லாம் பகவான் பகவான்கிறது காட்டுறது. கோவர்த்தன மலையை 7 நாள் சுண்டு விரல் பகவான் தூக்கி வச்சுட்டு இருந்தது. சப்தாகம் நாச்சலத்பதாத் அப்படின்னு பாகவதத்தில் சொல்றார். 7 நாள் பகவான் அங்கங்க அசைய கூட இல்லையா. அப்போ அந்த பகவான் கோவர்த்தன மலையை உத்தாரணம் பண்ணது, நவநீதலீல பண்ணினது, பூதனா மோக்ஷம், சகடாசுர வதம், திருநாவர்த்த மோக்ஷம், அகாசுர மோக்ஷம், தேனுகாசுர வதம், இப்படி அதில் எடுத்தோம்னா மகாபாரத யுத்தம் வரைக்கும் அத்தனை பேரையும் தான் ஒருவனே ஆயுதம் எடுக்காமையே அத்தனை காரியத்தையும் பகவான் அப்படிங்கிற ஒரு சர்வசக்தன் அப்படிங்கிற சக்தி மூலமாக சர்வத்தையும் நாசம் பண்ணினார், பூபாரத்தை குறைச்சார். ஆனால் அப்படி பகவான் பகவான் பகவான்னு தான் காட்டினாலும் அந்த பகவானையும் குறை சொல்லிட்டான் கிருஷ்ணாவதாரத்தில் சாமானிய ஜனங்கள்லாம். கிருஷ்ணனுடைய அவதாரத்தையே சாமானிய ஜனங்கள் குறை சொல்லிட்டா. ராசலீல பண்ணுறானே இவெல்லாம் பகவானா? அப்போ பகவானான ராசலீல பண்ணும் பொழுதே பாகவதத்தில் என்ன சொல்றார்? பகவான பிதாராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாம் உபாஸ்ரிதகா. ராசலீல ஆரம்பிக்கும் பொழுதே சாதாரண ஒரு மாடு மேய்க்கக்கூடிய பையன் கிருஷ்ணன் பெயர், அவன் ராசலீல பண்ணினான் அப்படி சொல்லலை. பின்ன என்ன சொல்றார்னா பகவான் பகவான்னு ஆரம்பிக்கிறார். பகவான்னா என்ன அப்படின்னா அங்க வியாக்கியானம் பண்றா, பகவான்னா தெரிஞ்சவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியாதேனா உனக்கு சொல்லியும் புரிய போறது இல்லை. தெரிஞ்சவனுக்கு சொல்ல வேண்டாம், தெரியாதவனுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. பகவான்னா பகவான் தான். ஏன்னா அது நமக்கு கண்ணால் பார்க்குற வஸ்து இல்லை, காதால் கேட்குற வஸ்து இல்லை, மூக்குனால் முகர்ற வஸ்து இல்லை, நாக்குனால் சுவைக்கிற வஸ்து இல்லை, அது கையால் தொட்டு உணர்கிற வஸ்து இல்லை. ஏன்னா எதனால் உன் கண்ணு பார்க்கப்படுறதோ, எதனால் உன் காது கேட்கப்படுறதோ, எதனால் மூக்குக்கு வாசனை தெரியப்படுறதோ, எதனால் நாக்குக்கு சுவை தெரியப்படுறதோ, எதனால் கை தொட்டால் உணர முடியறதோ, அப்பேற்பட்ட அந்த வஸ்துவை கண்ணு எப்படி பார்க்கும், காது எப்படி கேட்கும்? அது இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, வாக்கிற்கு மனதிற்கெல்லாம் அப்பாற்பட்டது, வாசாம கோச்சரன். அதனால் அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனையும் குறை சொன்னதுனால ஜனங்களோட பழகவே முடியலையேன்னு பகவானுக்கு கவலை. சரி, அப்படி பகவான் கவலைப்பட்டிருந்தாலும் அந்த ஜனங்களை கரையேற்றவே என்ன வழி பண்ணுறதுன்னு பார்த்தார். எப்பொழுதும் ஜனங்களோடையே தவழ்ந்துட்டு இருக்கணும்னு முடிவு பண்ணினாராம். அப்படி தவழ்ந்துட்டு இருக்கணும்னு முடிவு பண்ணதுனால பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து மறைஞ்சு போகும் பொழுது வைகுண்டத்துக்கு எழுந்தருளலை, கோலோகம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய லோகத்துக்கும் மறையலை, இல்லை இந்த சரீரத்தை கிருஷ்ணனுடைய சரீரத்தை தள்ளிட்டும் போகலை, எரிச்சுக்கவும் இல்லை. அப்போ என்ன பண்ணினான் கிருஷ்ணன்னா, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பட்டுன்னு மறைந்தான், பாகவதத்துக்குள்ள பிரவேசமானான் அப்படின்னு. அதனால தான் பாகவதத்துக்கு என்ன மகிமன்னா, ஸ்ரீமத் பாகவதாத்யோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவஹி. இது பிரத்யக்ஷமான கிருஷ்ணஸ்வரூபம். இந்த பாகவதம் சமுத்திரம் மாதிரி. ஏன் சமுத்திரம் மாதிரி அப்படின்னா, சமுத்திரம் பார்ப்பதற்கு எவ்வளவு கம்பீரமாக இருக்குமோ அதுபோல புராணத்திலேயே கம்பீரமான புராணம் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். சமுத்திரத்தில் எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னு யாராலையும் போய் கணித்து சொல்லிட முடியாது. அதுபோல பாகவதமும் எவ்வளவு ஆழமான கருத்து உடைய புராணம் அப்படிங்கிறதையும் எவ்வளவு வியாக்கியான கர்த்தா வந்தாலும் தன்னுடைய மகிமையினால் சொல்ல முடியாது.
சமுத்திரத்தில் யதாசக்தி நீச்சல் அடிக்கக்கூடியவன் எவ்வளவு தூரம் போக முடியுமோ போகலாம். அது மாதிரி பாகவதத்திலையும் யதாசக்தி நம்மளால் சேவிக்க முடிஞ்சவா சேவிக்கலாம். சமுத்திரத்தில் எப்படி நிறையா கிளிஞ்சல்கள், நிறையா சங்கு, நிறையா மீன், ஆமை, முதலை, திமிங்கிலம் அப்படின்னு ஜலஜந்துக்கள் வாழறதோ அதுபோல சமுத்திர தாண்டி தான் அதெல்லாம் வாழறது. அதுபோல என்னன்னா பாகவத தாண்டி எத்தனையோ குடும்பம் இருக்கு, வாழலாம். சமுத்திரம் அதனுடைய அலைகள் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குமோ, கம்பீரமா இருக்குமோ, அதுபோல பாகவதத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் அழகா இருக்கும், கம்பீரமா இருக்கும். சமுத்திரத்தில் எப்படி ரத்தினங்கள், முத்து என்றெல்லாம் கொட்டி கிடக்கும், அதுபோல பாகவதத்தில் நிறைய உபதேச ரத்தினங்கள் கொட்டி கிடக்கு. சமுத்திரத்தில் ஒருத்தன் தப்பி தவறி நீச்சல் அடித்து மயக்கமாகி போய் ஜலத்துக்குள்ள போயிட்டானா அவனுக்கு மரணம். சமுத்திரம் அவனை உள்ள இழுத்தெடுத்துனா மரணம். அதுபோல பாகவதம் ஒருத்தனை உள்ள இழுத்தெடுத்துனா என்னன்னா அவனுக்கு மோட்சம். அதனால ஸ்ரீமத் இந்த பாகவதத்தை சமுத்திரத்தோட ஒப்பிட்டு சொல்றான். இதுல கிருஷ்ணனுடைய சொரூபத்தை தான் எடுத்து சொல்றது அப்படிங்கிறதுனால இந்த பாகவதத்தினுடைய பிரயோஜனம் என்ன, பாகவதம் என்ன சொல்ல வருது, பாகவதம் என்ன தரப்போறது அப்படின்னா பக்தி, ஞானம், வைராக்கியம் என்கின்ற தர்மம் இதில் சொல்லப்படுறது. பக்தி, ஞானம், வைராக்கியம். பக்தினா என்ன? பக்தினா என்ன? கோவிலில் போய் நாம் ஏதோ பெருமாளை சேவிக்கிறோம், ஒரு பிரதட்சணம் பண்ணுறோம், அதுக்கு பேர் பக்தியா? இல்லை கோவிலில் பெருமாளை பார்த்ததும் பிரபோ என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வியாதிகள் போகணும், உன்னை தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு போய் பேசுகிறோமே, இதுக்கு பேர் பக்தியா? எதையாவது ஒரு பலன் அடையறதுக்காக எம்பெருமானை போய் நாம் பார்க்குறோமே, அதுக்கு பேர் பக்தி இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறது. அகைத்துகி அப்யவஹிதா யா பக்தி புருஷோத்தமே. அகைத்துகி அப்யவஹிதா யா பக்தி, அதாவது பலனே இல்லாமல் நாம் செய்யக்கூடிய கைங்கரியத்துக்கு பக்தின்னு வேணும். பலனே இல்லாமல் செய்யணும்னா அப்புறம் எதுக்கு பெருமாள்னா? நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டாலும் கஷ்டம்தானே. அப்போ நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடாது. இன்னும் என்னன்னா நமக்கு எது நடந்தால் நல்லதோ அது நடக்கும். நாம் எல்லாமே நல்ல நினைப்போன்னு சொல்ல முடியாது. நமக்கு நல்லதா கெட்டதான்னு நமக்கே தெரியாது. அப்போ நமக்கு நல்லதா கெட்டதான்னு யாருக்கு தெரியும்? பெருமாளுக்கு தான் தெரியும். அதனால பலனை எதிர்பார்த்து நாம் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு பதிலாக பெருமாளை உண்மையாகவே நாம் அவனிடத்துல கைங்கரியம் பண்ணிட்டோம்னா அவனுக்கு தெரியும் நமக்கு எது தரணும் எது தரக்கூடாது. அதனால் பக்திங்கிறது எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடியது. அடுத்தது ஞானம். ஞானம்னா என்ன? சரீரம் வேற, ஆத்மா வேற. ஞானம் வந்துடுத்தா? இப்போ சொல்லியாச்சு, ஞானம்னா சரீரம் வேற, ஆத்மா வேற. ஞானம் வரலையே. ஏன்னா சரீரம் வேறங்கிற ஒரு சிந்தனை இருக்கிற வரைக்கும் ஞானம் வரவே வராது. நான் இது இல்லை, நேத்தின்னு தள்ளிகிட்டே இருக்கணும். நான் இது இல்லை, நான் இது இல்லை, எண்ணம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, சரீரம் நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, இப்படி ஒன்னொன்னுத்தையும் நான் இல்லைன்னு பஞ்சவிதமான கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு 5 இருக்கு. அதனால் எல்லாத்துலேயும் இது நான் இல்லைன்னு எண்ணங்களே இல்லாமல் கடைசியில் இருக்கிறது தான் ஞானம். ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனித்து ஒரு உபாசனை பண்ணினாலும், ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே.
எத்தனை பிறவி ஆகும்னு தெரியாது ஞானத்தை அடைவதற்கு. பகூனாம் என்று பகவான் சொல்லிட்டான். அதனால ஞானம் அப்படிங்கிறதும் சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு படிக்கிறதுனாலையோ ஞான யோகத்தை பற்றி பேசுறதுனாலையோ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதுனாலையோ தத்துவமசின்னு சொல்றதுனாலையோ ஞானம் வந்துட போறது இல்லை. அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு வேணா நாம தெரிஞ்சுக்கலாமே தவிர நம்ம எல்லளவும் அகம் பிரம்மாஸ்மி நீயே நானே பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்னா பிரம்மமா இருக்கன்னா என்ன அர்த்தம், பிரம்மம்னா என்ன அர்த்தம் தெரியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியாது அப்படின்னும் பொழுது அதை தெரிஞ்செடுத்துன்னு நடிச்சு காட்ட முடியாது. தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். நேற்று வரைக்கும் தெரிஞ்சது இன்னைக்கு மறந்து போயிடுது அப்படின்னு ஆயிடுமான்னு, இல்லை இன்னைக்கு தெரியாது நாளைக்கு வேணா தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதோ தத்துவமசின்னு ஆருடின்னு ஒரு ரிஷி ஸ்வேதகேதுன்னு ஒருத்தனுக்கு சொன்னார். தத்தே துவம் அசி அது நீயாகவே இருக்கிறாயினார். உடனே அவனுக்கு ஞானம் வந்துடுச்சு. அதே தத்துவமசி இப்போ நாம் சொல்கிறோம், நம்ம கேட்டுக்கிறோம், ஆனால் நமக்கு ஞானம் வரலை. ஏன்னா நமக்கு சரீர சிந்தனை இருக்குது, நமக்கு பசி வருது, தூக்கம் வருது, கவலை இருக்கு, துக்கம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அதனால தத்துவமசி அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ஒன்றும் வந்துட போகிறது இல்லை. அதெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு வேணால் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அது தெரிஞ்ச மட்டிலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. தெரிஞ்ச மட்டிலும் பிரயோஜனம் வராது. அப்போ தெரிஞ்சால் பிரயோஜனம் இல்லையான்னா அதை ஒழுங்காக எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. நேரடியாக தெரிஞ்சு தத்துவமசின்னு பேசுறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக தெரிஞ்சு உணர்ந்தோம்னா தத்துவமசிங்கிறதே நாம் அதை வெளியிலேருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஸ்வயம் பிரகாஷாய நமஸ்கரோமி கஜேந்திர மோட்சத்தை சொல்ற. அது ஸ்வயமே ஹிருதயத்தில் பிரகாசிக்கக்கூடியது. அந்த ஞானம்ங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடிய வஸ்து இல்லை, ஹிருதயத்திலேருந்து தானே பிரகாசிக்கக்கூடியது. அதனால் அப்பேற்பட்ட அந்த ஞானம் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம். ஞானத்தை அடையணும்னா சரீரம் வேற ஆத்மா வேறன்னு எத்தனை காலம் நாம் தபசு பண்ணினாலும் தியானம் பண்ணினாலும் அது ஒரு க்ஷண நேரத்தில் வரக்கூடியது. அதனால் பக்தி ஞானம். அடுத்தது வைராக்கியம். வைராக்கியம்னா என்ன? பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது, வெறுப்பு இல்லை. வைராக்கியம்னா வெறுப்பு இல்லை. வெறுப்பு வேற, பற்றுதல் வேற. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா வரக்கூடியது வெறுப்பு. ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சு அதை வேண்டாம்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் வைராக்கியம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அப்ப வைராக்கியம் பற்றுதல் இல்லாமல் இருக்கணும். எதுல? உலக வாழ்க்கையில். உலக வாழ்க்கையில பற்றுதல் இல்லாமல் இருக்கணும்னா, உலகத்துல வாழ்க்கையில பற்றுதல் இல்லாமல் இருக்கணும்னா, அதுபோல உலக வஸ்துக்கள்லயே நம்மளால பற்றுதல் இல்லாமல் இருக்க முடியல. ஒருத்தன் தன்னுடைய ஆட்டு கதவை அப்படி பூட்டுறான். அந்த பூட்டை பூட்டிட்டு என்ன பண்றான்? அந்த பூட்டிலே ஒரு தொங்குறான். சரியா பூட்டியிருக்கோமா அப்படின்னு பற்றுதல். ஏன்னா என் வீடு, என்னுடைய வீடு, என்னுடைய பணம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை என்கின்ற பற்றுதல். அப்புறம் நான் தான் இதை பண்ணினேன், நான் தான் இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் தான் இந்த காரியம் நடக்கிறது, நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் இந்த வீட்டை கட்டினேன், நான் தான் இவனை படிக்க வச்சேன் அப்படின்னு இந்த நான் அப்படிங்கிற அகங்காரமும் மம அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய என்று சொல்லக்கூடிய மமகாரம், இது ரெண்டுமே நம்மளை விட்டு போகணும். அதுக்கு தான் வைராக்கியம்னு சொல்லி. விட்டு போக முடியாது, அவ்வளோ சுலபம் இல்லை. இப்ப சொன்ன இந்த பக்தி, ஞானம், வைராக்கியம், இந்த வைராக்கியம் நமக்கு சுத்தமாக வரப்போறது இல்லை. ஏன்னா நித்தியம் நாம வைராக்கியம் அப்படின்னு சொன்னாலும் நித்தியம் நாம உலக வாழ்க்கையில தான் ஈடுபட்டு இருக்க வேண்டியிருக்கு.
உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டே நம்மளால் வைராக்கியத்தை எப்படி அடைய முடியும்? வைராக்கியம்னு நாம் எப்படி அதை பற்றி பேசி பேசி நாம் அடைஞ்சிற விஷயம் இல்லை. இதுவும் உலக வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிறவன், சேத்துல இருக்கிறவன் என் கால் சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சுத்தமான ஜலத்தில் இருக்கிறவனால தான் சொல்ல முடியும். அப்போ பக்திங்கிறது எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடியது கைங்கரியம். ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரீரம் வேற ஆத்மா வேறுன்னு சொல்லி ஆத்ம சாட்சா்காரம் அடையிறது. வைராக்கியம் அப்படிங்கிறது பற்றுதல் இல்லாமல் இருக்கிறது. இது மூன்றும் சிரமப்பட்டு அடையணும். அந்த மூன்றும் சிரமமே இல்லாமல் நமக்கு தரக்கூடியது ஸ்ரீமத் பாகவத கதாசிரவணம். பக்தியை எவ்வளவு சிரமப்பட்டு அடையணுமோ, ஞான வைராக்கியத்தை எப்படி சிரமப்பட்டு அடையணுமோ, இந்த மூன்றையும் நாம் 7 நாள் நாம் பாகவதம் அப்படின்ற ஒரு ரீதியில் பாகவத கதையை நாம் கேட்டுண்டு வந்தோம்னா நமக்கு தானே லபிக்கும் இந்த பக்தி ஞான வைராக்கிய தர்மம். இப்போ நமக்கு இது பாகவதம் இப்போ கிடைச்செடுத்து நமக்கு கிடைச்செடுத்து அப்படிங்கிறதுனால பாகவதம் தானே அப்படின்னு நினச்சிக்காதேங்கிறாருங்க, ஜாக்கிரதைப்படுத்துறார். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாம் அபி துர்லபாக, நமக்கு கிடைச்செடுத்து அப்படிங்கிறதுனால பாகவதம் தானே என்று அலட்சியப்படுத்திடாத. தேவர்களுக்கு கூட கிடைக்கல, இது தேவர்களுக்கு கூட கிடைக்கல, மனுஷர்களான நமக்கு கிடைச்சதுன்னா. மனுஷர்களான நமக்கு கிடைச்சிடுது. பரீட்சித் ராஜாவுக்கு சுகபிரம்ம முனிவர் பாகவத பிரவச்சனத்தை அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல 33 கோடி தேவர்கள் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு அந்த சபைக்கு வந்துட்டாலும் அமிர்தம், அந்த அமிர்த கலசத்தையே சுகரை பார்த்து உங்ககிட்ட இந்த அமிர்த கலசத்தை ஒப்படைச்சிடுறோம், அந்த பாகவத அமிர்தத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கோன்னா சுகர் அந்த அமிர்த கலசத்தை மதிக்க கூட இல்லை, கண்டுக்க கூட இல்லை. சுகபிரம்ம முனிவருக்கு ஆகாரம் தேவையில்லை, பசி இல்லை, தூக்கம் இல்லை, எல்லாத்தையும் ஜெயிச்சவர் ஆத்மாராமன். ஆனால் பரீட்சித் ராஜன் அப்படி இல்லை. பரீட்சித் ராஜனுக்கு என்னன்னா, அவன் 7வது நாள் அவனுக்கு மரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவனாவது சுகபிரம்ம முனிவரை விழுந்து சேவிச்சு, சுவாமி ஒரு க்ஷணம் உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம், ஏன் அமிர்தம் வந்திருக்கு, அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு நான் அமரனாகிட்டேன்னா எவ்வளவு வானா நான் உபன்யாசம் கேட்கலாமே அப்படின்னு அந்த பரீட்சித் ராஜா கூட அந்த அமிர்தத்தை மதிக்கலை. ஏன் மதிக்கலை அப்படின்னா, அப்போ என்ன அர்த்தம்னா, தேவாமிர்தத்தை விட பாகவதாமிர்தம் உயர்ந்தது அப்படின்னு காட்டினான். அப்பேற்பட்ட அந்த தேவர்களுக்கு கூட கிடைக்கல, நமக்கு கிடைச்சதுன்னு. நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கு கிடைச்சது பாகவதம், நமக்கு கிடைச்சிருக்கேன். என்ன காரணத்தினாலன்னா, யாரு கோடி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கானோ, ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். ஜென்மாந்தரத்துல எவனாவது புண்ணியம் பண்ணியிருந்தான்னா ஒரு ஜீவன், அப்போதான் அவனுக்கு பாகவதம் கிடைக்கும்னா. ஜென்மாந்தரத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா பாகவதம் கிடைக்கும்? அன்னதானம் பண்ணினா பாகவதம் கிடைக்குமா? அன்னதானம் பண்ணினா அன்னம் வானா கிடைக்கும். சில பேர் கல்வி தானம்னு சொல்கிறாலே, அது பண்ணினா கிடைக்குமானா, கல்வி தானம் பண்ணினா அவன் நல்லா அடுத்த பிறவியில் நல்லாவானா படிக்கலாம் லௌகீகத்தில். அப்போ என்ன தானம் பண்ணினா பாகவதம்? கண் தானம் பண்ணினா கிடைக்குமானா, கண் தானம் பண்ணினா கண்ணுமானா கிடைக்கலாம். அப்ப எது பண்ணினா பாகவதம் கிடைக்கும்னா, இங்க சொல்றார், குரு கிருபைக்கு பாத்திரமான, குரு கிருபை அப்படிங்கிற ஒரு புண்ணியம் கிடைச்சிருந்ததுன்னா அவனுக்கு பாகவதம் கிடைக்கும். ஆச்சாரிய கிருபை, ஆச்சாரிய கிருபை, குருவனுடைய கடாட்சம். யாருக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கும், அவனுக்கு தான் பாகவதம் கிடைக்கும். குரு கிருபை. அப்போ குரு கிருபைனா என்ன? குரு கிருபைனா என்ன அப்படின்னும் பொழுது,
குரு கிருபைனா சொல்றார். ஒரு சமயம் நாரதர் வைகுண்டத்துக்கு எழுந்தருளி பகவானை விழுந்து சேவிச்சார். பகவானை பார்த்து, அடியனுக்கு ஒரு சந்தேகம். நாரதா, என்ன சந்தேகம்? குரு கிருபைனா என்ன என்று பெருமாளை கேட்டார். உடனே பெருமாள் சொன்னார், நல்ல கேள்வி கேட்ட நாரதா. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா, நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை நீ மறுக்காம செஞ்சுட்டே வா. உனக்கே குரு கிருபைக்கு அர்த்தம் புரியும். சரி, என்ன செய்யணும்? நீ நேராக பூலோகத்துக்கு போ. ஒரு காடு, அந்த காட்டை காண்பிச்சு, அங்கே காட்டில் மண்ணுக்கு உள்ள மண்புழுன்னு ஒரு ஜீவன் இருக்கு, அதனிடத்துல போய் கேளு. உடனே நாரதர் மண்புழு கிட்ட வந்து குரு கிருபைனா என்ன என்று கேட்டார். உடனே அந்த மண்புழு பட்டுன்னு உயிரை விட்டெடுத்து, அடடா உயிர் போயிடுத்தே இதுக்கு, இதுதான் குரு கிருபையா என்று பயந்து பெருமாள்கிட்ட போய் சொன்னார். பெருமாள் சொன்னார், மறுபடியும் அதே காட்டுக்கு போ. அங்கே அந்த மண்ணுக்கு மேலே பூமியில் ஊர்ந்து இப்படி போகக்கூடிய ஒரு பிராணி இருக்கு, அதனிடத்துல போய் கேளுனர். உடனே நாரதர் அந்த ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பாம்பு, அதை பார்த்து குரு கிருபைனா என்னன்னார். அந்த பாம்பும் உயிரை விட்டுடுது. உடனே நாரதர் கவலைப்பட்டுண்டே வைகுண்டத்துக்கு போனார். வைகுண்டத்துக்கு போனதும் பெருமாளை கேட்டார், இது போல அந்த பாம்புக்கு உயிர் போயிடுத்தேனார். அது பரவாயில்ல, மறுபடியும் நீ காட்டுக்கு போ. அதே காட்டில் நடந்து செல்லக்கூடிய 4 கால் உடைய பிராணி இருக்கு, அதனிடத்துல போய் கேளுனர். உடனே நாரதர் 4 காலுடைய ஒரு யானை, அந்த யானை கிட்ட போய் குரு கிருபைனா என்னன்னார். அதுவும் உயிரை விட்டெடுத்து. நாரதருக்கு கவலை, நான் கேட்கறதெல்லாம் எல்லாத்துக்குமே உயிர் போறதே, இதுதான் குரு கிருபையோ என்று அழுதுண்டே பெருமாள்கிட்ட போனார். பெருமாள் சொன்னார், மறுபடியும் நீ பூலோகத்துக்கு போ. அதே காட்டில் ஒரு மரத்தில் ஒரு பறவை இருக்கு, அந்த பக்ஷியின் இடத்துல போய் கேளு. அங்கே ஒரு பக்ஷியின் இடத்துல போய் குரு கிருபைனா என்னன்னார். அதுக்கும் உயிர் போயிடுச்சு. நாரதர் கவலைப்பட்டுண்டே பெருமாள்கிட்ட போய் சொன்னார், இது இப்படியே நான் இன்னும் எவ்வளோ தடவை தான் கேட்கணும், நீ கேள, நான் சொல்கிற வரைக்கும். மறுபடியும் எங்கே போகணும்னார். நீ இப்போ பூலோகத்தில் காட்டுக்கு போக வேண்டாம், ஒரு நகரத்துக்கு போ என்று ஒரு கிராமத்தை காட்டினார். அந்த கிராமத்தில் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, அந்த கண்ணுக்குட்டியின் இடத்துல போய் குரு கிருபைனா என்னன்னு கேளுனர். உடனே நாரதர் போய் அந்த கண்ணுக்குட்டியினுடைய காதில் போய் குரு கிருபைனா என்ன என்று கேட்டார். உடனே அந்த கண்ணுக்குட்டிக்கும் உயிர் போயிடுச்சு. நாரதருக்கு ரொம்ப கவலை, அழுக வந்துடுது. எல்லா பாவத்தையும் காட்டிலும் கோஹத்தி, நான் இப்போ ஒரு கோஹத்தி பண்ணிட்டேனேன்னு கவலை, பசுஹத்தி இப்படி ஆயிடுத்தேன்னு கவலைப்பட்டு பெருமாள்கிட்ட போய் சொன்னார். பெருமாள் உடனே, நீ கவலைப்படாத, இன்னும் ஒரு தடவை போய் கேள. எங்கே கேட்கணும்னா, நீ அதே பூலோகத்தில் அதே கிராமத்துக்குள்ள ஒரு அக்ரஹாரம் இருக்கு, அங்கே பிறந்த குழந்தை, 1 மாச குழந்தை இருக்கு, அதுக்கிட்ட போய் கேளுன்னு. உடனே நாரதர் அந்த 1 மாச குழந்தை அதனுடைய காதில் வந்து குரு கிருபைனா என்ன அப்படின்னார். உடனே அந்த 1 மாச குழந்தை வாயை திறந்து பேசுறது. என்ன சொல்றது? நான் மண்புழுவா பிறவி எடுத்திருந்தப்போ நீங்க குரு கிருபைன்னு என்னன்னு கேட்டேன். அப்ப நான் வந்து மண்ணுக்கு மேல ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு பிராணியா பிறந்தேன். நான் மண்ணுக்கு மேல ஊர்ந்து சென்றிருக்கும் பொழுது என் காதல வந்து குரு கிருபைனா என்னன்னு கேட்டேன். நான் மண்ணிலேயே நடந்து போகக்கூடிய 4 கால் உடைய பிராணியா பிறந்தேன். நான் 4 காலுடைய பிராணியா இருக்கும் பொழுது குரு கிருபைனா என்னன்னு கேட்டேன். ஆகாசத்துல பறக்கக்கூடிய பக்ஷியா பிறந்தேன். நான் ஆகாசத்துல பிறந்த பக்ஷியா இருக்கும் பொழுது குரு கிருபைனா என்னன்னு கேட்டேன். நான் நகரத்துல வசிக்கக்கூடிய ஒரு மிருகமா, அதுவும் ஒரு கண்ணுக்குட்டியா வந்து பிறந்தேன். நான் கண்ணுக்குட்டியா இருக்கும் பொழுது குரு கிருபைனா என்னன்னு கேட்டேன். நான் இன்னைக்கு ஒரு மனுஷனா பிறந்திருக்கேன். அப்ப என்னன்னா, ஒரு மனுஷனா ஒரு ஜீவன் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஆச்சாரிய கிருபை இருந்தா தான். அப்ப அந்த மனுஷனா பிறந்தாத்தான் அவனுக்குத்தான் பாகவதம் கேட்க முடியும். ஏன்னா இந்த காது இருக்கு, யாருக்கு? மிருகத்துக்கும் இருக்கு.
யானைக்கு இருக்கு பெரிய காது, அதுக்காக அது பாகவதம் கேட்குமான்னு? நாக்கு, ஒட்டகத்துக்கு பெரிய நாக்கு இருக்கு, அதனால அது பாகவதமோ நாமாவோ சொல்லிட முடியுமா? கழுகு ரொம்ப தூரம் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு, அதனால அது பெருமாள் அப்படி பார்த்துட முடியுமா? வேகமா ஓடுறது குதிரை, அதுக்காக அது திவ்ய தேசங்கள்லாம் போய் சேவிச்சிட முடியுமா? அப்ப என்னன்னா, நமக்கு கண் இருக்கு, காது இருக்கு, இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு. மனுஷனா இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்னா, மனுஷனா இருக்கும் பொழுது காதால பகவத் குணத்தை கேட்கலாம், கண்களால பகவானையும் சாதுக்களையும் சேவிக்கலாம், நாக்குனால அவனுடைய திருநாமத்தை சொல்லலாம், கைகள்னால அவனுக்கு கைங்கரியம் பண்ணலாம், கால்கள்னால அவன் க்ஷேத்திரத்துக்கு போகலாம், ஹிருதயத்தினால அவன் கதையை கேட்டு உருகலாம். அப்போ ஒரு மனுஷனா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாலே, அந்த மனுஷனா பிறக்கணும்னாலே ஆச்சாரிய கடாட்சம் இருந்தால்தான் முடியும் அப்படின்னு சொல்லி, எவனுக்கு ஆச்சாரிய கடாட்சம் கிடைச்சிருக்கோ அவனுக்குத்தான் ஸ்ரீமத் பாகவதம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்றார். சிந்தாமணிஹி லோகசுகம் சுரத்ருஹு ஸ்வர்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதா வைகுண்டம் யோகி துர்லபம். சிந்தாமணின்னு ஒரு மணி இருக்கு. அது என்ன மகிமைன்னா, அந்த மணியை கழுத்தில் போட்டுண்டாலோ இல்லை மோதிரமாக பண்ணி போட்டுண்டாலோ நினைச்சதெல்லாம் நடக்கும், சிந்தனை பண்ணினதெல்லாம் நடக்கும். இந்த அட்சரம் நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னா நடந்துடும். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் இப்ப நான் பார்க்கணும் அப்படின்னா நடக்கும். அது சிந்தாமணி. கற்பக மரம்னு ஒன்று இருக்கு, அந்த மரத்தடியில் போய் உட்காந்துட்டு எதை கேட்டாலும் கிடைக்கும். எதை கேட்டாலும் கிடைக்குமா? இது எதுக்கு இப்ப சொல்லுவானே, அது எங்க இருக்கு சுவாமி, இந்த சிந்தாமணி எங்க இருக்கு, கற்பக மரம் எங்க இருக்கு? கற்பக மரம் ஒரு 2 செடி கொடுங்க எனக்கு. ஏன் ஆத்து வாசல்ல ஒன்றும் பின்னாடி ஒன்றும் நான் வச்சுடுறேன். எதுக்கு? நான் நினைச்சதெல்லாம் அடையும். அது எங்க இருக்கு சுவாமி? அது சொர்க்கலோகத்தில். அது எதுக்கு சுவாமி மெனக்கட்டு சொல்லுவானே? காரணம் இருக்கு. ஏன்னா சிந்தாமணி, கற்பகமரம், காமதேனு இது நினைச்சதெல்லாம் கொடுக்கும். நினைச்சதெல்லாம் கொடுக்குங்கிறதும் ஒரு தப்பு தானே. ஏன்னா நமக்கு நல்ல நினைவு வந்தா பரவாயில்ல, கூடவே கெட்ட நினைவு வந்துருமே. 1 கோடி ரூபாய் பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம், பட்டுன்னு 1 கோடி கிடைச்சிடும். அடுத்த நினைப்பு இருக்க, 1 கோடியை வச்சு நாம தனியா உட்காந்துட்டு இருக்கோம், யாராவது திருடன் வந்து நம்மளை கட்டையால் அடிச்சு கத்தியால குத்தி அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட மாட்டானா அப்படிங்கிற நினைவு வரும்பொழுதே அது நடந்துடும். அப்ப சிந்தாமணி, கற்பக மரத்துக்கெல்லாம் என்ன மகிமைன்னா, நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அது இல்லை சுவாமி, எனக்கு நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிந்தாமணி, ஒரு கற்பக மரம், ஒரு காமதேனு இருக்கா அப்படின்னா அதுதான் ஆச்சாரியம். நமக்கு நல்லது மட்டுமே பண்ணக்கூடியவர், எந்தவித பலனையுமே எதிர்பாராதவர். அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனுடைய கிருபை இருந்தால் தான் ஸ்ரீமத் பாகவதம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று இந்த பாகவதத்தினுடைய மகிமையை இப்படி ஆரம்பத்தில் சொல்றார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா.